மகிழ்ச்சியான நாளில் கிறிஸ்து இயேசுவின் உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதத்தை நமது கையில் கொடுத்துள்ளார். பூமியில் நீங்கள் எதை கட்டுவீர்களோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூமியில் நீங்கள் எதை கட்டவிழ்ப்பீர்களோ பரலோகத்திலும் அது கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அந்த திறவுகோலை நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்து இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று அவரை ஏற்றுக்கொண்டு அவரை தன் இருதயத்தில் நினைத்து தன் வாயினால் அறிக்கை செய்கிற எந்த ஒரு மனிதனுக்கும் மரணம் இல்லை, வெறும் நித்திரை மாத்திரமே. எபிரினுடைய மகளை சந்திக்க செல்கிறார். எபிரு கேட்குறாரு, இந்த மாதிரி என் பொண்ணு சாக கிடக்கிறா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி. நான் வரேன் எபிரு, நான் உன்னை மீட்கிறேன், கவலைப்படாதான்னு சொல்கிறாரு. ஆனால் கடந்து போகிற சூழ்நிலையில் இரத்தப்போக்கினால் பாதிக்கப்பட்ட ஒரு மகள் அவருடைய ஆடையை தொட்டு சுகத்தை பெற்றுக்கொள்கிறாள். ஏன் மேலே இருந்து வல்லமை புறப்பட்டது அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது அந்த மகள் சாட்சி கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பா, நான் இத்தனை வருஷமாக இரத்தப்போக்கில் இருந்தேன், உள்ளதெல்லாம் செலவு பண்ணேன், எங்கேயுமே சுகம் கிடைக்கல, உங்களை பற்றி கேள்விப்பட்டேன், நான் உங்களை தொட்டேன், சுகமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ளே எவிரு வீட்டில் இருந்து ஒரு ஊழியர் வராரு. எவிரு, போதகரை டிஸ்டர்ப் பண்ணாதப்பா, உன் பொண்ணு செத்து போச்சு, அவரை விட்டுரு, அவர் போட்டோம், அவரை வீட்டுக்கு கூப்பிடாத அப்படின்னு சொல்கிறாரு. எவிரு வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி ஏசப்பா வேகமாக திரும்பி அந்த பக்கம் பார்த்து சொல்கிறாரு, எவிரு, இதை பாரு, நான் கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன், நான் வரேன், நான் சுகத்தை கொடுக்குறேன்ட்டு. சூழ்நிலை இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நீ அதை பற்றி கவலைப்படாத, நான் வரேன்னு சொல்லிட்டேன், அதனால் நான் உயிர்த்தெழுதலை கொடுக்கவும் வல்லவேன். ஆனால் அங்கே அந்த ஊழியன், எவிருனுடைய ஊழியன் என்ன சொல்கிறாருன்னா, அவர் உயிரோடு இருந்தால் தான் காப்பாற்ற முடியும். அவர் என்ன டாக்டரா உயிரோடு இருந்தால் காப்பாற்றுறதுக்கு? உயிரே இல்லாமல் போனாலும் காப்பாற்றுறவர் தான் உயிர் தெழுந்த தேவன். அப்போ எப்பேற்பட்ட தேவனை நாம் பெற்றிருக்கிறோன்னு பாருங்கள். அவர் அங்கேருந்து நேராக போகிறார். எவிரு வீட்டில் இருக்கக்கூடியவங்கள போய் பார்க்குறாரு. அங்கே எல்லோரும் அழகிறாங்க. ஏம்மா அழுகுறீங்க? குழந்தை தூங்கிட்டு இருக்குன்றாரு. அவங்க குழந்தை செத்துச்சுன்றாங்க. இல்லை தூங்கிட்டு இருக்குன்றாரு. அழகிறவங்களாம் வெளியே அனுப்பிச்சிட்டாரு. விசுவாச குலைச்சல் இருப்பவர்கள் வெளியே அனுப்புகிறாரு. உள்ளே போகிறாரு, மகளை எழுப்புறாரு. பிசாசை என்ன பண்ணுறான், லேட்டாக வந்துட்டே ஜீசஸ், என்ன நீ டைமிங் சரியில்லையே, ரைமிங் சரியில்லையே, சொல்லி முடிச்சிட்டேன், பொண்ணு செத்து போச்சு, இப்போ வந்தால் என்ன பண்ணோம், இவ்வளோ தூரம் விசுவாசத்தை மக்களுக்குள்ளே புகுத்திட்டீங்க, எவிரு வேறு நம்பிட்டு இருக்கான், நீங்கள் ஏதாவது பண்ணுவீங்கன்னு, நீங்கள் எப்படி லேட்டாக வந்துட்டீங்களே, பொண்ணு கதையை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். தலிதாகும், சிறுமியே எழுந்துருன்னு சொல்கிறாரு. அவர் வாயிலிருந்து வார்த்தை புறப்பட்டு விட்டால் அது ஒரு கமனன்ட், அது ஒரு உண்மையுள்ள சத்தியமுள்ள வார்த்தைகள். அது புறப்பட்ட நிமிடத்திலே அதை செய்து முடித்து ஆகிவிட்டது என்பது அர்த்தமாக இருக்கிறது. அந்த கமனன்ட், அந்த உடன்படிக்கை, அந்த வார்த்தை, அந்த சத்தியம், மகளே எழுந்திரு என்று